இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி காணோம்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ரேவதிக்கு ஃபோனை போட்டு பார்க்குறாங்க. அப்போ ரேவதியோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதுலேருந்தே நம்ம கார்த்திக்கு சந்தேகம் வந்துருச்சு. ரேவதி எப்போவுமே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டான். ஆனால் இப்போ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கானா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம கார்த்தி வந்து புரிஞ்சுக்கிறாரு. மயிலுக்கு உடனே ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க மயில், எனக்கு என்னமோ ரேவதி ஆஃபீஸ்க்கு வரலை, அதனால எனக்கு அத்தை மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அத்தை ரேவதி எங்கேயாவது கூட்டிட்டு போனாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே மயில் சொல்றாங்க, ஆமாப்பா ரேவதியா அத்தையும் சூரியகலாவும் தான் சேர்ந்து கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம கார்த்தி வந்து மயில் கிட்ட சொல்றாங்க, நான் இவ்வளோ நேரம் ரேவதிக்கு ஃபோன் ட்ரை பண்றேன், ஆனால் ரேவதியோட ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அவங்க கண்டிப்பா ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரேவதி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற எப்படி நான் தான்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்ல, உடனே மயில் வாகனம் வந்து கார்த்தி கிட்ட சொல்றாங்க, இப்போ என்ன சகல பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே நம்ம கார்த்தி சொல்றாங்க, நீங்க போயிட்டு எல்லா கோயிலையும் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக கோயிலில் கல்யாணம் நடக்கும், அப்படி இல்லைனா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே மயிலும் நான் கிளம்பி போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஒரு கோயிலாக பார்க்குறாங்க. ஆனால் எந்த கோயிலையுமே ரேவதி சாமுண்டீஸ்வரி யாருமே இல்லை. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து அவசரமாக கிளம்பி வரும்போது லிஃப்ட்டும் ஒயர் வந்து கட் ஆகிடுதா, அதனால லிஃப்ட்டும் பாதிலே நின்றுது. நம்ம கார்த்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம மயில் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்னப்பா கிடைச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே மயில் சொல்கிறாங்க, இல்லைப்பா கார்த்தி, நான் எல்லா கோயிலுமே தேடி பார்த்துட்டேன், அவங்க எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நான் சொல்கிற ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பாருங்க அப்படின்னு சொன்னதுமே மயில் வாகனம் ஆட்டோவில் ஓடி போகிறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. லிஃப்ட் வேறு பாதிலே நின்றுச்சு. ஒரு பக்கம் பிரியா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. கார்த்தி சார், நீங்கள் எப்போயுமே எனக்கு தான், நீங்கள் ஏன் ரேவதி பின்னாடி எப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேன், அந்த ரேவதி உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுறா? எப்போ பாரு ரேவதி ரேவதின்னு சொல்லிட்டு ரேவதி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடியாது, உங்களை என்னால் ரேவதிக்கு விட்டு தர முடியாது, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன், சாரி எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியா வந்து வெளியில் நின்று கார்த்தி லிஃப்ட்டில் மாட்டி தவிக்கிறத பார்த்து ரசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம மயில் வாகனம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போக அங்கே போயிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சூரியகலா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இதை பார்த்ததுமே நம்ம மயிலுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. உடனே நம்ம மயில் கார்த்திக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, சகல நீ சொன்னது உண்மைதான்ப்பா, அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்காங்க, அங்கே மருது சூரியகலா ரேவதி எல்லாம் மாலையும் கையுமா இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே கார்த்தி வந்து மயில் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்க மயில், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த மேரேஜை எப்படியாவது நடக்க விடாமல் பாதுகாத்து வைங்க, ஆனால் அதுக்குள்ளே எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. அப்போ மயில் கேட்குறாங்க, நீ இப்போ எங்கப்பா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நான் இப்போ லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்னமோ எங்கள் ஆஃபீஸில் எனக்கு எதிராக வேலை பண்ணுறதுக்கு யாரையும் அத்தை தூண்டி விட்டுருக்காங்கன்னு தான் தோணுது, அவங்க மூலமாக தான் நான் இப்போ லிஃப்ட்டில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே மயில் வாகனம் சொல்கிறாங்க, நீ எதுக்கு கவலைப்படாத சகல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம மயில் வாகனமும் அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் எப்படியோ சொல்லி கல்யாணத்தை அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே வராங்க. நம்ம கரெக்டான நேரத்தில் கார்த்தி வந்துட்டா தான் நம்மளால் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தி வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, எனக்காக நீங்கள் ஒரே ஹெல்ப் பண்ணுங்கள், என்னோட ஒய்ஃப் ரேவதிக்கு ஆக்சிடெண்ட்டில் பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு, அது சாதகமாக பயன்படுத்தி என்னோட அத்தை ரேவதிக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க, எங்களுக்கு ஏற்கனவே டைவர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் மறைச்சி ரேவதிக்கு கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க, அந்த கல்யாணம் சட்டப்படி செல்லாது, ஆனால் என் அத்தை என் மேலே இருக்கிற கோவத்தில் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் எப்படியாவது அந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு அவரும், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்த்து மனசில் நினைக்கிறாங்க, ஏற்கனவே உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கோவத்தினால இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே அழிக்க பார்க்குறீங்க, கண்டிப்பாக இந்த சாருக்கு நான் ஹெல்ப் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரண்ட்டை கட் பண்ணி விட்டுறாரு. கரண்ட்டை கட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, நான் இப்போதைக்கு கரண்ட்டை ஆன் பண்ணுற மாதிரி இல்லை, எவ்வளோ நேரம் உங்களால் வெயிட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இது மாதிரி நான் லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டேன், சீக்கிரமாக வந்து சரி பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ராஜாவும் ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சரி பண்ணிடுறாங்க. நம்ம கார்த்தி அழகா லிஃப்ட்டில் இருந்து வெளியில் வராங்க. இதை பார்த்து பிரியாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இவர் எப்படி இங்கேருந்து வெளியில் வந்தார், நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், இவர் லிஃப்ட்டில் மாட்டிட்டாரு சொல்லிட்டு, இப்போ என்னன்னா இவர் தப்பிச்சிட்டாரு, இப்போ நான் என்ன பண்ணுவேன், மேடம் கிட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பதறிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க. என்ன பிரியா, கார்த்தி ஒழுங்கா லிஃப்ட்டில் தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே பிரியா சொல்கிறாங்க, மேடம் சாரி மேடம், நான் எவ்வளவோ அவரை போவிடாமல் தடுத்தேன், ஆனால் அந்த லிஃப்ட்டை சரி பண்ணி இப்போ அவர் அந்த லிஃப்ட்டில் இருந்து வெளியில் வந்துட்டார், அநேகமாக அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு இருப்பாருன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு செம கோவம் வருது. என்ன பிரியா விளையாண்டுட்டு இருக்கியா, உன்னைய நம்பி உனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்த பாரு, என்னைய சொல்லணும், அவன் மட்டும் வந்துட்டானா கண்டிப்பாக ரேவதியோட கல்யாணம் நடக்காது, அப்புறம் எப்படி நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே பிரியா சொல்கிறாங்க, மேடம் இதெல்லாம் நான் எதிர்பார்த்தா செஞ்சேன்,
நான் எப்படியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது தான் இந்த மாதிரிலாம் பண்ண, ஆனால் கடைசியில் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பிரியா சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி வந்து பிரியாவை செம்மையாக திட்டுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ பிரியா நினைக்கிறாங்க, போச்சு அப்போ எப்படி சார் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வருத்தத்தில் இருக்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கரண்ட் போனதை நினச்சி சாமுண்டீஸ்வரி செம்ம கடுப்பில் இருக்காங்க. அப்போ அங்கே ரிஜிஸ்டர் பண்ணவங்க கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் எப்போ கரண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறவரும் அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்கிறாங்க, என்னையா ஒரு ஜென்ரேட் கூட ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சாக்கு புக்கு சொல்லி எப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க. இதனால அந்த ரிஜிஸ்டரும் கடுப்பாயி அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன சார் கரண்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏமா சிஸ்டமில் தானே ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்போது கரண்ட் வந்தால் தானே எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ண முடியும், நாங்கள் என்ன பண்ண முடியும், கரண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரி சூரியகலாவுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மயில் வாகனம் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தை நீங்கள் என்ன தான் கார்த்திகிட்ட இருந்து பிரித்து ரேவதியை மருதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அந்த ஆண்டவன் அவங்கள சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் வந்து வெளியில் நின்று ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்துடுறாங்க. கார்த்தி வந்ததுமே மயில் வாகனம் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, பாத்தியாப்பா அத்தைக்கு இவ்வளோ கொழுப்பு இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, உன் பொண்டாட்டி ரேவதிக்கு மருதை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, இதெல்லாம் நியாயமே கிடையாதுப்பா, இதெல்லாம் அநியாயம் அக்கிரமம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் சொல்லி, இதை கேட்ட நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நான் அவங்களை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டீஸ்வரியை வந்து மயில் வாகனம் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, அத்தை நாங்கள் இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வெளியில் தான் இருக்கோம், நீங்கள் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி வெளியில் போய் பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி மயில் 2 பேருமே நிற்கிறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட கேட்குறாங்க, உன்னை யாரடா இங்கே வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுறது கொஞ்சமாவது நியாயமாக தெரியுதா, ரேவதி என்னோட பொண்டாட்டி, சட்டப்படி அவள் இன்னும் என்னோட பொண்டாட்டி தான், எங்கள் 2 பேருக்குமே டைவர்ஸ் இன்னும் ஆகவே இல்லை, அதெல்லாம் மறைச்சிட்டு எப்படி ரேவதிக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ண முடியும் உங்களால் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஏ டிரைவர் நீ எம்டியாக இருந்து என் பொண்ணை வலிச்சு போட பார்ப்ப, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொல்ல, உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் பழைய பகையில் மனசில் வச்சுட்டு என்னைய பழி வாங்குறதா நினச்சி ரேவதியை தான் நீங்கள் பழி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஏ வாயை மூட்றியா, என் பொண்ணுக்கு எது நல்லதோ அதை தான் நான் செய்வேன், என் பொண்ணு என்ன நம்பி வந்திருக்கா, கண்டிப்பாக அவளுக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்து கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எது நடக்கிறதா இருந்தாலும் எங்களுக்கு 6 மாதம் டைம் இருக்குது, அதுக்கப்புறம் எங்களுக்கு டைவர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு, இப்போது நான் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணனா என்ன ஆகும் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக ரேவதி வந்து உங்களை காரி துப்புவா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு ஒரே பயம் அதிகமாகுது. மயில் வாகனம் சொல்கிறாங்க, எப்பா இதெல்லாம் வேலைக்காகுதுப்பா, அத்தை அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி தான் பிடிவாதமாக இருப்பாங்க, அதனால நம்ம ஆகிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனம் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸ் எல்லாருமே அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அப்போது ரேவதி கேட்குறாங்க, யாருமா ரேவதி அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ரேவதி நான் தான் சார் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்னம்மா உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதை மறைச்சி இப்போ என்ன வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, என்ன சார் சொல்கிறீங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ தான் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க, ஆமாம்மா உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆக்சிடென்ட்டில் பழசெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க, அதை சாதகமாக பயன்படுத்தி தான் உங்கள் அம்மா வேற ஒருத்தருக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ரேவதிக்கு வந்துச்சு பாருங்க கோவம். அப்போ தான் சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, என்னமா நடக்குதுங்க, எனக்கு என்ன நடக்குதுன்னு நீங்கள் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் எதையாவது என்கிட்ட மறைச்சிங்க அவ்வளோதான், எனக்கு நீங்கள் அவசரமாக கல்யாணம் பண்ணும் போதே நான் யோசித்தேன், எதுக்காக அம்மா அப்பாவை கூட கூப்பிடாம இவ்வளோ அவசரமாக கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு அவங்க மேலே சந்தேகம் வந்துச்சு, அதுக்கு இதான காரணம் சொல்லுங்கம்மா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சா, அப்போது என்னோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரியை போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க. கடைசியில் இது எல்லாமே ஒரு கனவு. சாமுண்டீஸ்வரி இதெல்லாம் ரேவதிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ சொல்லிட்டு பயத்திலே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுலேருந்து முடிச்சு அச்சுச்சோ போச்சு கார்த்திங்க வந்துட்டானா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக பதட்டத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியகலை கிட்ட சொல்கிறாங்க, கலா எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ சூரியகலை கேட்குறாங்க, அத்தை ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்போ தான் மயில் வாகனம் நிற்கிறாங்க. என்னத்தை கனவு கண்டிங்களா, உங்கள் முகமெல்லாம் வேர்த்து போய் கிடக்குது, அப்போ உங்கள் கனவு பழிக்கக்கூடாதுன்னா வேற வழியே இல்லை, ரேவதியை கூட்டிகிட்டு நீங்கள் வீட்டுக்கு தான் போயாகணும் அப்படிங்கிற மாதிரி மயில் வாகனம் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ள எல்லாரும் சேர்ந்து நீ பயன்படுத்திங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மயில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை நீங்கள் பண்ணுறது சட்டப்படி குற்றம், ரேவதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, அவள் கழுத்தில் வேணால் தாலி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் போயிட்டு தானே இருக்குது, அதை மீறி எப்படி நீங்கள் இப்படிலாம் பண்ணலாம்,
அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் சாம்பிச்சேரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயே நம்ம சாம்பிச்சேரி வந்து ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கம்பி எண்ண வேண்டிய நிலைமை தான் வரும். அதனால கண்டிப்பா சாம்பிச்சேரியை இந்த கல்யாணத்தை நடத்த தான் மாட்டாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.